கமல் கேவியல் கேப்டன் தொலைக்காட்சி தமிழக குரல் தொலைக்காட்சியிலிருந்து ஒவ்வொரு படத்தையும் நீங்க நடிக்கும் போது ஒவ்வொரு விதமான கேரக்டர் பண்ணும்போது உங்க மனசுல எது முதல்ல பதியுது? ஒரு கதையை கேட்கும்போது அந்த கதை ஏதோ வகையில அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா சினிமா என்பது கலை, அதை விட அது தொழில், அது பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ஒரு படம் பண்ணோன்னா அது மக்களுக்கெல்லாம் பிடிச்சி அவங்க வந்து பார்த்து அந்த படத்தை ரசித்து கொண்டாடுவாங்க. அது மூலமாக என்னோட தயாரிப்பாளருக்கு வருமானம் வருது மூலம் நம்ம அந்த கதை செய்யணும். அப்புறம் மக்களுக்கு பிடிக்கிற படம்னா மக்கள் இன்னைக்கு அவங்களோட எத்திக்ஸ், லைஃபோட எத்திக்ஸ் என்ன, எதை ஏற்றுப்பாங்க, எது அவங்களுக்கு பிடிச்சது, எது பிடிக்காது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு சென்ஸ் இருக்கும். நம்ம வீடு தானே, எல்லாரும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கும், அதுதான் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பங்கள் சேர்த்து தான் சொசைட்டி இல்லையா? ஸோ நமக்குண்டான எத்திக்ஸு, நமக்குண்டான லாஜிக்ஸு, நமக்குண்டான சென்சிபிலிட்டி, நமக்குண்டான எமோஷன்ஸ் நம்மளை அதை தொடும்போது நம்மளை சார்ந்த மக்களுக்கும் அதை தொடு நாங்கள் நம்புகிறோம். இப்போ உலகத்தில் எந்த மொழியில் எந்த படம் எடுத்தாலும் அதோட எமோஷன்ஸ் அவங்களை தொடுது இல்லையா? அதான் அதே மாதிரி இல்லைங்க எமோஷன்ஸ் மக்களை தொடும், அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, திணிக்கக்கூடாது. இது என்னுடைய ஒப்பீனியன். சில கதைகள் வந்து ஒரு 2% வந்து ஒரு 3% மக்களுக்கு கனெக்ட் ஆகலாம், மிச்சம் ஒரு 90% மக்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போகலாம். அப்படி பண்ணுற ஒரு ரிஸ்க். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கதை இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 70-80% கன்வின்ஸ் பண்ணணும் அந்த கதை. ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு விட்டுருப்போம். அப்புறம் அந்த கதையை டைரக்டர் எந்த மாதிரி சொல்ல விரும்புகிறாரு, என்ன மூடில் சொல்ல விரும்புகிறாங்க, எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறாங்க, அதை பார்த்து அதை புரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ட்ரை நாங்கள் ஒரு முறை அச்சீவ் பண்ணுற மாதிரிலாம் தெரியாது, கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், கிளாரிட்டிலாம் இருக்காது. ஏன்னா நானாக இருக்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எனக்கு தெரியாது வேற ஒரு கதாபாத்திரம் மாறும்போது கிளாரிட்டிலாம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு இருட்டில் ஒரு யானை தலையை பார்த்து யானையை தெரியாத ஒருத்தன் வாழை பிடிச்சி பார்த்து ஒன்று சொல்லலாம், காலை பிடிச்சி பார்த்து ஒன்று சொல்லலாம், துளையை பிடிச்சி பார்த்து ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு கதாபாத்திரத்தை பிடிக்கும். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ நாங்கள் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஒரு குத்து மதிப்பு ஒரு கணக்கில் போடுறேன் சார். நன்றி. முகமது நஜீம், நான் வந்து தினக்குரல் அண்ட் சதன் மெயில்ஸ் எந்த துறையா இருந்தாலும் அடிமட்டத்துல வந்து மேல வர்றவங்களுக்கு தான் அதோடைய பெயின் அது எல்லாமே தெரியும். அதே மாதிரிதான் நீங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து இப்ப நீங்க முன்னாடி வந்து இன்னைக்கு மக்கள் செல்வனா நீங்க வந்து இருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்க ஹாட்ஸ்அப் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த ஃபீலிங் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அடிமட்டத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் இதோட வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒன்று கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்றேன்னா, ரொம்ப நாளா அந்த ஒரு டேங்க்லைன் இருக்கு, கஷ்டப்பட்டா அப்படி முன்னேறலாங்கிறது கிடையாது. எதுக்காக கஷ்டப்படுறீங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டா தான் முன்னேற முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் முன்னேற முடியும். இல்லாட்டி வெறும்லேயே நான் கஷ்டப்படுறேன், நான் பட்டினியா இருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வருத்திக்கிறதுனாலே ஒரு இடத்துல முன்னேறவே முடியாது. எதுக்காக நான் என்னை வருத்திக்கணும், அது என்னன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். மெல்ல மெல்ல அது புரிய ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அவசரப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் என் கூட வந்து நிறைய பேர் ஏன் வரலன்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு அவசரம் இருந்தது, ஒரு பரபரப்பு இருந்தது, காலம் போயிடுதுன்னு பயம் இருந்தது. ஆனால் தனக்கு என்ன தெரியும் இந்த தொழிலில், தான் என்ன கற்றுக்கிட்டோம், இன்னைக்கு தான் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்சர்வேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே பின்னாடின்னு வந்தால் கீழேருந்து வந்தால் அப்படிலாம் கிடையாது. எங்கேருந்து வந்தாலும் சரி, என்ன பண்ண விரும்புகிறோமோ அதை புரிஞ்சுக்கிறதும் அதை பிரித்து பார்க்க தெரிஞ்சதுன்னா யார் வேணா வரலாம். இங்கே வந்து அந்த கணக்கு எதுவுமே கிடையாது சார். நீங்கள் இந்த கேரக்டர் தான் நடிக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஃபீல் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? சார் அப்படி இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எந்த கேரக்டர் நான் எழுதலை, என் கற்பனையில் உருவாகலை. அது வேற யார் இயக்குநர்களோ எழுத்தாளர்களோ யாரோ எழுதுறாங்க. ஸோ அதனால we actors depend on the writers and directors. So we are not responsible for the characters. அவங்க எழுதி கொண்டு வராங்க. ஸோ அது என்னோட இமேஜினேஷன்ஸ்ல இல்லை. ஆனால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கணும். எனக்கு வந்து சேர்வதுல இருந்து எனக்கு சரின்படுவதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சிறந்ததையும் எனக்கு சரின்படுவதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ அதனால எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பம் அதை பிள்ளை பண்றது. அதனால அது ஸோ அப்படி வரவங்களுக்கும் இப்போ இந்த மகாராஜா எடுத்துக்கோங்க, இந்த கேரக்டர் இது மாதிரி பண்ணல. ஸோ ஒவ்வொரு முறையும் இது சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் கதாபாத்திரம் ரொம்ப குறியதாக இருந்தா அது
அதுக்குள்ள ஒரு கற்பனையில் உருவாக போகிறது வாய்ப்பு இருக்கு. எப்படி இங்கே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய கைரேகை புதுசோ கண்ரேகை புதுசோ அதை மாதிரி குணமும் புதுசு, பிரச்சனையும் புதுசாக நான் பார்க்குறேன். அதில் சொல்ல வேண்டிய கதைகள் நிறையா இருக்குது. அது என்றைக்குமே தீரவே தீராது.